ஹாரி பாட்டர் அண்ட் தி சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் பை ஜேகே ரவுலிங். ஜான் ரவுலிங் தான் அவங்களுடைய ரியல் நேம். ஜேகே ரவுலிங் அப்படிங்கிறது அவங்களுடைய பென் நேம். இவங்க ஒரு பிரிட்டிஷ் ஆத்தர் அண்ட் ஃபிலாந்த்ரபிஸ்ட். ஹாரி பாட்டர் சீரீஸ்க்கு தான் ஜேகே ரவுலிங் ரொம்பவே ஃபேமஸ். கிட்டத்தட்ட 1997 2007 வரைக்கும் இந்த சீரீஸ் வெளிவந்திருக்கு. 7 பார்ட்ஸாக வெளிவந்திருக்கு. 600 மில்லியன் காப்பீஸ் அண்ட் 80+ லாங்குவேஜஸில் இந்த ஹாரி பாட்டர் ட்ரான்ஸ்லேட் ஆகியிருந்திருக்கு. மட்டும் இல்லாமல் நிறைய மூவி அடாப்ஷன்ஸ் அண்ட் வீடியோ கேம்ஸும் வந்திருக்கு இந்த ஹாரி பாட்டர் பேஸ் பண்ணி. ஸோ மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாக இருந்திருக்கு இந்த ஹாரி பாட்டர். ஓகேவா, இந்த நாவலுடைய ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் 1990 உங்களுக்கு இந்த ஐடியா கிடச்சிருக்கு. ஹாரி பாட்டர் இப்படி ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுற ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஐடியா கிடச்சிருக்கு. அந்த ஐடியா கிடச்சி ஒரு 7 இயர்ஸில் 1997 தான் ஃபர்ஸ்ட்டு நாவல் பப்ளிஷ் ஆகிருக்கு. அது வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க ஜேகே ரவுலிங். என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அம்மா இறந்துருக்காங்க. தென் மேரேஜ் முடிஞ்சு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. தென் குழந்தை பிறந்த பிறகு அவங்க ஹஸ்பண்டோட டைவர்ஸும் ஆயிருக்கு. தென் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க வறுமையினால். இவ்வளோ பிரச்சனை தாண்டி 1997 தான் இந்த நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணதில்லை, இதுக்கு முந்தின ஃபர்ஸ்ட் பார்ட் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஆஃப்டர் 2007 கடைசி பார்ட் பப்ளிஷ் ஆன பிறகு 2008 ஃபோர்ப்ஸ் மேகசினில் இவங்களை என்ன சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேர்ல்ட்ஸ் ஹை பெய்ட் ஆத்தர் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸாக இருக்காங்க இந்த ஹாரி பாட்டர் சீரீஸ் மூலமாக. ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற இந்த ஹாரி பாட்டர் அண்ட் தி சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸுங்கிறது செகண்ட் நாவல். இந்த 7 பார்ட் நாவல் சீரீஸில் செகண்ட் நாவல் தான் இந்த ஹாரி பாட்டர் அண்ட் தி சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ். ஹாரி பாட்டருடைய செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காட்டியிருப்பாங்க. ஹாக்வர்ட்ஸில் செகண்ட் இயர் ஹாரி பாட்டர் என்னெல்லாம் பண்ணுறான், என்னென்ன பிரச்சனைகள் வருது, சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்னால் என்ன, யார் ஓப்பன் பண்ணுற என்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாவலில் சொல்லியிருப்பாங்க. 1998 பப்ளிஷ் ஆன நாவல். ஓகேவா, இப்போ இந்த நாவலுடைய மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஹாரி பாட்டர் மேஜர் ப்ரோட்டகனிஸ்ட், தென் ரான் அண்ட் ஹெர்மாயினி ஹாரி பாட்டருடைய ஃப்ரெண்ட்ஸ், ஆல்பஸ் டம்பிள்டோர் இந்த ஹாக்வர்ட்ஸுடைய பிரின்சிபல், மினர்வா மெகனகல் ஒரு டெப்யூட்டி பிரின்சிபல்னு சொல்லலாம். தென் கில்டராய் லாக்ஹார்ட் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் ப்ரொஃபஸர், செவரஸ் ஸ்னேப் இவர் ஒரு ப்ரொஃபஸர், ஜினி வீஸ்லி ரானுடைய சிஸ்டர், ஹாக்ரிட் அங்கே உள்ள கேம் கீப்பர், தென் டாம் ரிடில் ஹாரி பாட்டர் படிக்கிறதுக்கு 50 இயர்ஸ் முன்னாடி படித்த ஒரு ஸ்டூடெண்ட், இந்த கதைக்கு ஆன்டகனிஸ்ட். அண்ட் ட்ரேக்கோ மால்ஃபாய் ஹாக்வர்ட்ஸ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் நம்ம ஹாரி பாட்டருடைய ஒரு ரைவல். லூஷியஸ் மால்ஃபாய் ட்ரேக்கோவுடைய அப்பா. டாபி ஒரு ஹவுஸ் எல்ஃப், இந்த மால்ஃபாய் ஃபேமிலிக்காக ஒர்க் பண்ணுற ஒரு ஹவுஸ் எல்ஃப். இவ்வளோ தான் மேஜர் கேரக்டர்ஸ். இப்போ இந்த நம்மளுடைய சம்மரி பார்த்துடலாம். ஹாக்வர்ட்ஸில் தன்னுடைய ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு சம்மர் வெக்கேஷனில் தன்னுடைய அங்கிள் வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கான் ஹாரி பாட்டர். வெர்னன் டர்ஸ்லி அவனுடைய அங்கிள் பேர். இவங்க அங்கிள் ஆன்ட்டி என்னுடைய கசின் எல்லாம் சேர்ந்துக்கிட்டே ரொம்ப நம்ம ஹாரி பாட்டர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஈவன் அவங்க அங்கிள் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, மேஜிக்குங்கிற வேர்டே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வேர்டையே பேன் பண்ணி வச்சுருப்பாரு. இந்த வார்த்தையை நீ சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாரு. இப்படி அந்த வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவனே ரொம்ப அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்காம ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஹாரி பாட்டருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு டின்னர் பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க ஹாரியோடைய அங்கிளும் ஆண்டியும். வெளியே இருந்து சில கெஸ்ட் வருவாங்க, அவங்களுக்காக டின்னர் பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் ஹாரி பாட்டர் மீட் பண்ண டாபி வந்திருக்கும். டாபி என்னென்னா, நீங்கள் வந்து திரும்ப ஹாக்வர்ட்ஸுக்கு வரக்கூடாது ஹாரி பாட்டர், ஏன் அப்படின்னா நிறைய ஆபத்து இருக்குது, நல்லா சொல்ல முடியாது கிளியராதையும், ஸோ நீங்கள் வரக்கூடாது, வர விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டாபி சொல்லணும். பட் ஹாரி பாட்டருக்கு இங்கே அந்த அங்கிள் வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு விருப்பமே கிடையாது. பட் டாபி என்ன பண்ணும் அப்படின்னா, இவன் வரவிடாமல் பண்ணுறதுக்காக எதையாவது பண்ணணும்னு சொல்லிட்டு கேக் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க வந்த கெஸ்ட்டுக்காக. அந்த கேக்கை வந்து மேஜிக்கில் அப்படியே பறக்க வச்சு கீழே விழ வச்சிரும். அப்போது அந்த வந்த கெஸ்ட் வந்து ஷாக் ஆவாங்க இல்லையா, என்ன திடீர்னு ஏதோ கேக் விழுது பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க இல்லையா, அதுக்காக டாபி இப்படி பண்ணியிருக்கோம். பட் அவங்க அந்த கேக் விழுத பயப்படுறதை தாண்டி இன்னொரு விஷயமும் நடக்கும். ஒரு அவுல் வரும். அவுல் வந்து லெட்டர் கொண்டு வரும். என்ன லெட்டர் கொண்டு வரும் அப்படின்னா, ஹாரி பாட்டர் வந்து இந்த மாதிரி ஹாக்வர்ட்ஸுக்கு வெளியே மேஜிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுல் லெட்டர் கொண்டு வந்துடும். ஏன்னா இங்கே வந்து ஹாரி பாட்டர் இந்த வீட்டுக்குள்ளே மேஜிக் யூஸ் பண்ணியிருப்பான். ஓகேவா, யூஸ் பண்ண பிறகு தான் அங்கிள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ மேஜிக்கே யூஸ் பண்ணக்கூடாது, மேஜிக்கிற வேர்டே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பார். அந்த அவுல் அந்த லெட்டரை வந்து போட்டுட்டு போயிடும். யார் மேலே போட்டுட்டு போகும் அப்படின்னா, 2 பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அந்த வந்த ஒரு மேலும் ஒரு ஃபீமேலும் வந்திருப்பாங்க. அந்த லேடி மேலே அந்த அவுல் லெட்டரை போட்டுட்டு போயிடும். அந்த லேடி பயந்துருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து பேட்ஸ்னாலே பிடிக்காது. ஓகேவா, ஸோ அவங்க பயந்து கத்திட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே அங்கிள் வேர்னனுக்கு ஹாரி பாட்டர் மேலே ரொம்பவே கோவம் போட்டு ஒரு ரூம்குள்ளே போய் லாக் பண்ணி வச்சுட்றாரு. ஓகேவா, இந்த அவுல் வந்து லெட்டர் கொடுத்துட்டு போயிடுச்சு. இப்போ ஹாரி பாட்டர் வெளியே எங்கேயும் போக முடியாத ஸ்டேட்டில் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது தான் ஹாரி பாட்டரை காப்பாற்றுறக்கு இங்கேருந்து கூப்பிட்டு போகிறக்கு ரான் ஃப்ளையிங் காரில் வருவான். ஃப்ளையிங் கார் அவனோட ட்வின் பிரதர்ஸோடு வருவான். வந்து ஹாரி பாட்டர் அங்கேருந்து கூப்பிட்டு போய் அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவான். ரான் வீஸ்லியோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவான். இவங்க எல்லாம் அங்கே போய் அங்கே கொஞ்ச நாள் ஹாரி பாட்டர் ஸ்டே பண்ணியிருப்பான். ஈவன் அங்கே போய் ரானுடைய ரூம்லலாம் போய் பார்ப்பான்.
ரூமுக்கு அந்த குடிச் மேட்ச் சம்மந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருப்பான். ஸ்பீக்கிங் மிரர் இருக்கும், அதெல்லாம் நல்லா பார்த்து வியந்துட்டு இருப்பான். தென் அங்கே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ண பிறகு திரும்ப அவங்க ஹாக்வர்ட்ஸ் போக வேண்டிய டைம் வரும். ஸோ சில ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லி டயகன் ஆலிக்கு ஃப்ளூ பவுடர் யூஸ் பண்ணி எல்லோரும் போய் சேருவாங்க. டயகன் ஆலி போன பிறகு அவங்களோட சேர்ந்து வீஸ்லியோட சேர்ந்துலாம் நல்லா திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருப்பான். வீஸ்லி ஃபேமிலியோட சேர்ந்து திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருப்பான். அப்போது 2 பேரை மீட் பண்ணுவான். ஒருத்தர் ஏன்னா லாக்ஹார்ட், கில்டராய் லாக்ஹார்ட், டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் டாக்ஹார்ட்ஸ் ப்ரொஃபஸர் தான் இந்த கில்டராய் லாக்ஹார்ட். ஓகேவா, அவர் வந்து இவங்க ஃபோட்டோலாம் எடுத்துக்குவார். தென் லூஷியஸ் மால்ஃபாய் மீட் பண்ணுவான், ட்ரேக்கோவுடைய அப்பா. இந்த லூஷியஸ் மால்ஃபாய் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரான் வீஸ்லியோடைய அப்பாவை வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக பேசுவார். 2 பேர் சண்டையுமே கொஞ்ச நேரம் போட்டுக்குவாங்க. ஆஃப்டர் ரான் அண்ட் ஹாரி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவங்க மொத்தமாக இங்கே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இங்கே வந்துடுவாங்க பிளாட்ஃபார்முக்கு, ட்ரெயின் இறக்கு. இவங்க வேகமாக மற்ற எல்லாரும் போயிடுவாங்க. ரான் ஹாரி மட்டும் லாஸ்ட் 2 பேர் அந்த ட்ராலியை தள்ளிட்டு போய் அந்த இன்விசிபிள் அந்த வாலுக்குள்ளே போனால் இவங்க அந்த சைடு போயிடுவாங்க. ஹாக்வர்ட்ஸுக்கு போக வேண்டிய அந்த ட்ரெயின் ஏறுறதுக்கு போயிடுவாங்க. பட் போனால் அந்த இது வந்து உள்ள பெனிட்ரேட் ஆகி போக முடியாது. சம்வாட் அது ஒரு நார்மல் பில்லர் ஆயிரும். ஆனோடனே என்ன பண்ணன்னு தெரியாமல் இந்த 2 பேரும் ஃப்ளையிங் கார் எடுத்துகிட்டு ஹாக்வர்ட்ஸுக்கு போவாங்க. பட் ட்ரெயின் போன பிறகு இவங்க லேட்டாக தான் போய் சேருவாங்க. கார் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஊம்பிங் வில்லோவில் போய் இந்த கார் கிராஷ் ஆகிடும். அப்புறம் அந்த மரம் அடித்து காரை தள்ளிவிடும். கார் ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடும். தென் இங்கே ஸ்டார்டிங் செரிமனி நடந்துட்டுருக்கும். லேட்டாக தான் வருவாங்க. வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்னேப் இவங்க 2 பேரையும் பிடிச்சி ஆஃபீஸில் கொண்டு போய் ஒப்படைச்சிடுவார். 2 பேருக்கு டிடென்ஷனும் கிடைக்கும். ஆஃப்டர் தட் அதுக்கு பிறகு குவிடிச் மேட்ச்க்கான ப்ராக்டிஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அவங்க டிடென்ஷன்லாம் வாங்கி முடித்த பிறகு இங்கே குவிடிச் மேட்ச்க்கான ப்ராக்டிஸ் நடந்துகிட்ருக்கும். ட்ரேக்கோ மால்ஃபாய் தான் ஸ்லிதரின் ஹவுஸுடைய நியூ சீக்கர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஹெர்மாயினியை பார்த்து அவன் மட் பிளட்னு சொல்லி டீஸ் பண்ணுவான். ஹெர்மாயினிக்கு வந்து அது என்னென்னு ஃபஸ்ட்டு புரியாது. ரான் தான் என்னென்னு சொல்லுவான். மட் பிளட் அப்படின்னா நான் மேஜிக்கல் பேரண்ட்ஸ்க்கு பிறக்கிற விச் அண்ட் விசார்ட்ஸை வந்து மட் பிளட்னு சொல்லுவாங்கன்னு சொல்லும்போது அவளுக்கு ஒரு மாதிரி வருத்தமாகும். தென் ஹாலோவின் நைட்டில் வந்து இந்த ஸ்கூலுடைய கேட் டேக்கர் ஒருத்தர் அவர் யாருன்னா ஆர்கஸ் ஃபில்ச். இந்த ஃபில்ச்சோடைய கேட் பேர் வந்து மிஸ்ஸஸ் நோரிஸ். அந்த நோரிஸுங்கிற கேட் வந்து பெட்ரிஃபை ஆக்கி தொங்கப்பட்டிருக்கும். அதாவது சிலையாக இருக்கும், கல்லான மாதிரி அப்படியே அசையாமல் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அதை வந்து தொங்க விட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு இவர் பார்த்துட்டு என் பூனை யாரோ கொண்டுட்டாங்க, ஹாரி பாட்டர் தான் இருப்பாங்க. பார்த்துட்டு நீ தான் என் கேட்டை கொண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பட் ஹாரி பாட்டர் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். அது பெட்ரிஃபை ஆகி தொங்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது அந்த பெட்ரிஃபை ஆக்கி தொங்கப்பட்ட இடத்துல வந்து ஒரு வார்னிங் மெசேஜும் எழுதப்பட்டிருக்கும். அப்போது இந்த கேட் பெட்ரிஃபை ஆகிறதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கும். செவர்களில் வித்தியாசமான வாய்ஸ் கேட்டிருக்கும். ஆல்ரெடி டிடென்ஷனில் இருக்கும்போது, பனிஷ்மெண்ட்டில் இருக்கும்போது இந்த வாய்ஸ் கேட்டிருக்கும். தென் இப்போ அந்த கேட் பெட்ரிஃபை ஆகிறதுக்கு முன்னாடியும் ஒரு வித்தியாசமான வாய்ஸ் வந்து ஹாரி பாட்டருக்கு கேட்டிருக்கும். இந்த கேட் பெட்ரிஃபை ஆன பிறகு தான் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை பற்றின சில விஷயங்கள் வந்து ஹாரி பாட்டர், ரான், ஹெர்மாயினி 3 பேருக்கும் தெரியும். அப்போ இதை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் பென்ஸ் எடுக்கிற கிளாஸில் அவங்க தான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் அந்த சம்மந்தப்பட்ட டீச்சர். ஓகேவா, ஸோ அவங்கக்கிட்ட கேட்பாங்க. ஹெர்மாயினி கேட்பா சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்னால் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் பற்றி சொல்லுவாங்க. சலாசர் ஸ்லிதரினால தான் இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதுக்காக உருவாக்கியிருப்பார் அப்படின்னா இந்த மட் பிளட்ஸ் எல்லாம் கொல்லணும். இங்கே வந்து ஒரு விசார்ட்ஸ் அவங்களுடைய பிள்ளைங்க தான் படிக்கணுமே தவிர நார்மல் ஹியூமன் பீயிங்ஸோட பிள்ளைங்க படிக்கக்கூடாது, மட் பிளட்ஸ் படிக்கக்கூடாது, தேவையில்லாமல் அவங்க எது கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் பியூரிட்டி காரணமாக தான் அவங்களாம் அழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோட்டிவோடு தான் இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை க்ரியேட் பண்ணியிருப்பார். அவருடைய ஹேர் வந்து அவர் ஆரம்பித்து வச்ச அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் சலாசர் ஸ்லிதரினுடைய ஒரு விருப்பம். அப்படி சொல்லி தான் அந்த சேம்பர் உருவாக்கப்பட்டதா ஒரு லெஜெண்ட் இருக்குது. பட் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்படி ஒரு லெஜெண்ட் இருக்கே தவிர பலதர இடத்துல நாங்கள் தேடிட்டோம் இந்த ஹாக்வர்ட்ஸ் முழுக்க, எங்கேயுமே நாங்கள் அப்படி ஒரு சேம்பரை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல, ஜஸ்ட் அது ஒரு ரூமர் தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் பென்ஸ் வந்து அந்த கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த 3 பேருக்கு அது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும், இவங்க எதையோ மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம் ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மாயினிக்கு இருக்குது. இப்போ குவிடிச் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் வந்து கிரிஃபிண்டோருக்காக ஹாரி பாட்டர் விளையாண்டு ஜெயிச்சிருவான். பட் ஒரு பால் வந்து ரொம்ப நேரம் அவனை துரத்திக்கிட்டே இருக்கும். துரத்துறது மட்டும் இல்லாமல் ஹாரி பாட்டருடைய கையிலையுமே அடிபட்டுரும். அது அந்த பால் வந்து யார் என்சாண்ட் பண்ணி அப்படி கையில் அடிபட வச்சுருப்பாங்க அப்படின்னா டாபி. எதுக்குன்னா டாபி ஆல்ரெடி அவன் வீட்டில் வந்து கலாட்டா பண்ணியிருக்கும். எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹாரி பாட்டர் இங்கே ஹாக்வர்ட்ஸுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஹாரி பாட்டருக்கு ஒரு ஆபத்து இருக்குது, ஸோ நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ ஹாரி பாட்டருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஜுரி ஆனால் திரும்ப வீட்டுக்கு போயிடும் அப்படிங்கிற இடத்துல தான் டாபி அந்த பாலை என்சாண்ட் பண்ணி ஹாரி பாட்டருக்கு காயம் ஏற்பட வச்சுருக்கோம். தென் ஹாரி பாட்டருக்கு அடிபட்டு ஹாரி பாட்டர் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்க. நைட் டைமில் அங்கே இன்னொரு ஸ்டூடெண்ட், பெட்ரிஃபை ஆன இன்னொரு ஸ்டூடெண்ட்டை மற்ற ப்ரொஃபஸர்ஸ்லாம் கொண்டு வந்து அங்கே அட்மிட் பண்ணுவாங்க. அப்போது ஹாரி பாட்டர் பார்த்துட்ருப்பா, அப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட்டு பெட்ரிஃபை ஆகியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த ஸ்டூடெண்ட்டை இது பண்ணிவிட்டு ஆல்பஸ் டம்பிள்டோரும் மெகனகலும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறத ஹாரி பாட்டர் ஒட்டு கேட்டுருவான். ஒட்டு கேட்ட பிறகு ஹாரி பாட்டருக்குலாம் கொஞ்சம் கையில் நார்மலான பிறகு கில்டராய் லாக்ஹார்ட் ஒரு டுவெலிங் கிளப் நடத்துவார். அந்த கிளப்பில் ஹாரி பாட்டருக்கும் மால்ஃபாய்க்கும்
இந்த டுவல் வச்சு இது பண்ணும்போது ஸ்னேக்கை இது பண்ணி ஹாரி பாட்டரை இது அட்டாக் பண்ணுறதுக்கு ஸ்னேக்கை இது பண்ணுவேன் மால்ஃபாய். அப்போ அந்த ஸ்னேக் கிட்ட பார்சல் டங்கில் நம்ம ஹாரி பாட்டர் பேசுகிறது எல்லாருமே பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா ஸ்லிதரினுடைய ஹேருக்கு தான் பார்சல் டங்கில் அந்த பாம்புகளுடைய பாஷையில் பேசுகிறதுக்கான ஒரு எபிலிட்டி உண்டு. எப்படி ஹாரி பாட்டர் பேசுகிறான்? ஸோ ஒருவேளை ஹாரி பாட்டர் தான் அந்த ஸ்லிதரினோட ஹேராக இருக்குமோ, அவன் தான் இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை ஒரு வேளை ஓப்பன் பண்ணியிருப்பானோ, அதில் தான் பிரச்சனைகள் வருது. ஸோ ஹாரி பாட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அன்வான்ட் ரூமர் வந்து பரவ ஆரம்பிக்கும். அவன் மேலே சஸ்பிஷன் எழ ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டின் ஃபின்ச்னு இன்னொரு பையன் அண்ட் ஹெட்லெஸ் நிக்கின்னு அங்கே ஒரு கோஸ்ட் சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த 2 பேரும் பெட்ரிஃபை ஆயிடுவாங்க. பெட்ரிஃபை ஆன இடத்துல முதல்ல இருந்தது அந்த சைடில் வந்து அவன் தான் ஃபஸ்ட் டைம் பார்ப்பான் ஹாரி பாட்டர். ஸோ ஹாரி பாட்டர் தான் இவங்களை பெட்ரிஃபை பண்ணியிருப்பான், இவன் தான் ஸ்லிதரினோட ஹேர்னு சொல்லிட்டு ஒரு அன்வான்ட் ரூமர் பரவ ஆரம்பிக்கும். ஹாரி, ரான், ஹெர்மாயினி 3 பேர் சேர்ந்து ட்ரேக்கோ மால்ஃபாயை சந்தேகப்படுவாங்க. மேபி அவன் தான் ஸ்லிதரினோட ஹேராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பாலிஜூஸ் போர்ஷனை வந்து ஹெர்மாயினி ரெடி பண்ணுவாள். ரொம்ப நாள் ஆகுது ரெடி அவருக்கு. அதை ரெடி பண்ணி அதை குடிச்சிட்டு மால்ஃபாயோடைய ஃப்ரெண்ட்ஸாக ஹாரியும் ரானும் மாறிடுவாங்க. மாறின பிறகு ட்ரேக்கோட்ட போய் பேச்சு கொடுத்து பார்ப்பாங்க. இவன் வந்து அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் பற்றி எதுவும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன்கிட்ட எந்த விஷயமும் கறக்க முடியாது. அப்போ இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இவன் வந்து ஸ்லிதரினோட ஹேர் கிடையாது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. ஆஃப்டர் தட் ஹாரி வந்து இந்த டாய்லெட்டில் மிட்டில்னு ஒரு கோஸ்ட் அலைஞ்சிட்ருக்கும் இல்லையா, அவர் இருக்கிற இடத்துல ஒரு ப்ரோக்கன் டாய்லெட் இருக்கும். அந்த டாய்லெட்டை ஒரு டைரி எடுப்பான். அந்த டைரி எடுத்துகிட்டு அந்த டைரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ அந்த டைரியில் எழுதி வைப்போன்னு சொல்லிட்டு அந்த டைரி மூலமாக பேசுவான். அவன் அந்த டைரியில் எழுதுறது எல்லாமே மறையும். தென் ரிப்ளையும் பண்ண அந்த டைரி தானாகவே. ஸோ இது மூலமாக ஹாரி பாட்டருக்கு அந்த டைரி டாம் ரிடலோடது அப்படிங்கிறது தெரியும். டாம் ரிடல் வந்து இந்த ஹாக்வர்ட்ஸ்லேயும் 50 வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த டைரி இன்னொன்று என்ன, அந்த டைரி உள்ள கன்வென்ஸ் பண்ணுவோமா இன்னொன்று என்ன தெரியும் அப்படின்னா, ஹேக்ரிட் இருக்கார் இல்லையா, ஹேக்ரிட் தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை ஓப்பன் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த டைரி இவனுக்கு சொல்லும். ஓகேவா, அவர் வந்து அவருடைய பெட் அனிமல்ஸ் மூலமாக, அவர் வளர்க்குற மிருகங்கள் மூலமாக அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை கொண்டு சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஓப்பன் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து டைரி மூலமாக தெரிஞ்சு ஹாரி பாட்டருக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். ஹேக்ரிட் இப்படி பண்ணியிருக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து டைரியெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப வந்து பார்த்தா ஹெர்மாயினியும் இன்னொரு பொண்ணும் பெட்ரிஃபை ஆகிருப்பாங்க. இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஹேக்ரிட் கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லிட்டு ஹாரி, ரான் 2 பேரும் ஒரு இன்விசிபிள் கிளாத்தை யூஸ் பண்ணி ஹேக்ரிட்டை பார்க்க போவாங்க. ஹேக்ரிட்டை பார்க்க போய் ஹேக்ரிட்டை பேசிகிட்டு இருக்கும்போதே இன்னும் கொஞ்சம் பேர் ஹேக்ரிட்டோடைய வீட்டு கதவை தட்டுவாங்க. 2 பேரும் இன்விசிபிள் கிளாத் யூஸ் பண்ணி மறைஞ்சு இருக்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்லேருந்து கார்னலியஸ் ஃபட்ஜும் லூஷியஸ் மால்ஃபாயும் வந்திருப்பாங்க. டம்பிள்டோருமே வந்திருப்பார். வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள் 2 பேரையும் ஹாக்வர்ட்ஸை விட்டு நீக்க சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, இங்கே இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஓப்பன் நிறைய பிள்ளைங்க இதாகிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால உங்களை நீக்கிறோன்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது ஹேக்ரிட் வந்து அங்கேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, ஃபாலோ தி ஸ்பைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இந்த பசங்களுக்கு அப்போ புரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்குள்ளே சில ஸ்பைடர்ஸ் போகிறத பார்ப்பானுங்க. பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி பின்னாடியே போவானுங்க. போனால் அது ஒரு நிறைய ஸ்பைடர்ஸ் இருக்கிற இடத்துக்கு மொத்தமாக போய் சேரும். அங்கே ஒரு பெரிய ஸ்பைடர் இருக்கும். அந்த ஸ்பைடர் பேர் ஆரகாக் கிட்ட ஹாரி கேட்பான், நீ தான் அவர் ஹெல்ப் பண்ணி சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் திறக்கிறதுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஹேக்ரிட் அதை செய்யவே இல்லை, நாங்கள் அந்த தப்பெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரகாக் மூலமாக ஹேக்ரிட் தப்பு பண்ணலங்கிற விஷயம் ஹாரி பாட்டருக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு அப்போது எப்படி அந்த பொண்ணு இறந்துருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இறந்த ஆத்மா வந்து மிர்ட்டிலாக தான் இருக்கும். ஏன்னா மிர்ட்டில் தான் அங்கேயே சுற்றிட்டு இருக்கா, 50 வருஷம் முன்னாடி இறந்த பொண்ணு மிர்ட்டில் தான் சொல்லிட்டு ஹாரி பாட்டர் கண்டுபிடிச்சிருவான். அப்போ அந்த மற்ற ஸ்பைடர்ஸுமே பேசும். அந்த ஆரகாக் மட்டும் பேசாது, மற்ற குட்டி குட்டி ஸ்பைடர்ஸுமே பேசும். தென் இவங்க 2 பேரை ஹாரி ரானையும் அட்டாக் பண்ண வரும்போது, இந்த காட்டுக்குள்ளே வேகமாக இருந்துச்சு இல்லையா, அந்த ஓம்பிங் வில்லோவில் மாட்டி எஸ்கேப் ஆன கார், அந்த ஃப்ளையிங் கார் வந்து திரும்ப இங்கே வந்து இவங்களை காப்பாற்றி அங்கேருந்து 2 பேரும் எஸ்கேப் ஆகி வந்துடுவாங்க. வந்த பிறகு மிர்ட்டில் போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு மிர்ட்டில் போய் மீட் பண்ணுவாங்க. மிர்ட்டில் மீட் பண்ணி மிர்ட்டில்கிட்ட கேட்பாங்க, நீ எப்படி இருந்தேன்னு கேட்கும்போது மிர்ட்டில் தான் சொல்லுவாள், எனக்கு சரியா ஞாபகம் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தவொடனே நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிர்ட்டில் சொல்லுவாள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹெர்மாயினுடைய கையில் வந்து பேசிலிஸ்க் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் பற்றின டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற ஒரு பேப்பரை பார்ப்பாங்க. ஹாரி பாட்டரை பார்க்கறது மூலமாக என்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, அப்போ பேசிலிஸ்க் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் தான் இங்கே இருக்கிற எல்லாரையும் பெட்ரிஃபை ஆக்கிட்டு இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த பேசிலிஸ்க்கை நேருக்கு நேராக பார்க்குறவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். பட் எல்லாரும் பெட்ரிஃபை தானே ஆயிருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கும் போது ஹாரி பாட்டர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யாருமே நேருக்கு நேராக பேசிலிஸ்க்கை பார்க்கல, ஒருத்தர் வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் மூலமாகவும் இந்த ஹெட்லெஸ் நிக்கோட சேர்ந்து ஒருத்தன் பெட்ரிஃபை ஆனால் நான் வந்து ஹெட்லெஸ் நிக் மூலமாக முழுக்க கிளியராக பார்க்காம அது அவனுடைய மூலமாக பார்த்ததுனால பெட்ரிஃபை ஆயிருப்பான்.
தென் ஹெர்மைனி மிரர் மூலமாக பார்த்துருப்பா, தென் ஒரு பையன் ஃபோட்டோகிராஃப் இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்துருப்பான். இப்படி எல்லாருமே வெவ்வேறு மீடியம் மூலமாக பார்த்துருக்காங்க. நேராக அதை கண்ணுக்கு நேராக பார்க்கல, பார்த்துருந்தா எல்லோரும் இறந்துருப்பாங்க. ஸோ அதனால தான் பெட்ரிஃபை ஆயிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ எப்படி இது ட்ராவல் ஆகி வந்திருக்கும், இவ்வளோ பெரிய உருவம் ஒருத்தனே யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ஹெர்மைனி அதில் பைப்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பா. ஸோ அந்த ஹாக்வர்ட்ஸ் சுற்றி இருக்க அந்த பைப்ஸ் மூலமாக தான் வந்திருக்கு, செவர்களுக்குள்ள இருக்கிற பைப்ஸ் மூலமாக வந்திருக்கு. அதனால தான் அது கிராஸ் ஆகும் போதெல்லாம் ஒரு வித்தியாசமான சவுண்ட். ஏன்னா ஹாரி பாட்டருக்கு அதோடைய லாங்குவேஜ் தெரியும் இல்லையா? ஸோ அது மூலமாக தான் ஹாரி பாட்டருக்கு ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேட்டுருக்கு அப்படிங்கிறதும் ஹாரி பாட்டருக்கு தெரியும். இவங்க இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஹாரிக்கும் ரானுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வரும். என்ன அப்படின்னா, ஜின்னி வீஸ்லியை வந்து சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போயாச்சு, அந்த ஹேர் ஆஃப் ஸ்லிதரின் தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரியும். தெரிஞ்சவொடனே 2 பேருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடும். ஜின்னி வீஸ்லியை காணும் அப்படின்னு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவனமாக இருக்க சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஹெட் வந்து மினர்வா மெக்கனகல் தானே, எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து கில்டராய் லாக்ஹார்ட்டும் வந்து நிற்பான். நிற்கும்போது ப்ரொஃபஸர் ஸ்னேப் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவன் தானே டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் ப்ரொஃபஸர். ஸோ இவனை வந்து போய் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் போய் அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்ட சொல்லுவான், இவன் தான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லிடுவாங்க. மெக்கனகலும் ஆமாம் இவன் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ மற்றெல்லாம் போயிடுவாங்க. ஸோ இப்போ ஜின்னி வீஸ்லி சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்குள்ளே இருக்கா. ஹாரி பாட்டர் ரான் 2 பேரும் சேர்ந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை கில்டராய் கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போனான். அவன் அவனுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருப்பான். என்னென்னு பார்த்தா அவன் வந்து உண்மையிலே ஒரு பெரிய டார்க் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர்லாம் அந்த கில்டராய் லாக்ஹார்ட் கிடையாது. அவன் ஜஸ்ட்டு மற்றவங்களுடைய ஃபேமை தன்னோட ஃபேமாக மாற்றி யூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோர்ஜரி ஃப்ராட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த அவங்கள மறக்க வச்சு அவங்களுடைய இதெல்லாம் தாம் பண்ண மாதிரி மற்றவங்களையும் ஊரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற ஆள் தான் இந்த ஆள்னு தெரியும். உடனே இவங்க 2 பேரும் மிரட்டி அவனை அந்த ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா மார்னிங் மீட்டல் வந்து அங்கே தான் இறந்து போனான். ஸோ அங்கே அந்த மான்ஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே தான் அந்த சேம்பருக்கான ஓப்பன் பண்ணுற பேசேஜ் இருக்குன்னு சொல்லி ஹாரி பாட்டர் ரானும் இந்த ஆள் கில்டராய் லாக்ஹார்ட்டோட அங்கே போகிறாங்க. போய் இந்த பார்சல் டங்கில் ஓப்பன்னு சொல்லும்போது அந்த பைப்ஸ் இருக்கிற இடம் வந்து அப்படியே ஒரு வித்தியாசமாக ஓப்பன் ஆகி சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஓப்பன் ஆகும். அது வழியாக 3 பேரும் உள்ளே போவாங்க. போன உடனே வந்து இந்த பசங்கிட்ட வந்து தப்பிக்கணும், இல்லைனா இங்கே வந்த ஃபேமை வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த 2 பேர் இந்த 2 பசங்களை கூட கூட்டு போன 2 பசங்க இறந்துட்டாங்க, நான் அங்கே போயிட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற ட்ரை பண்ணேன், காப்பாற்ற முடியலன்னு சொல்லி ஏமாற்றிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வாண்ட் எடுத்து அந்த 2 பசங்களையும் மறக்க வைக்கிறதுக்கு மேஜிக் போடுவான். பட் அவன் எடுத்த வாண்ட் வந்து ரானுடைய வாண்டு. ரான் வந்து இங்கே இந்த ஊம்பிங் யூனிவர்ஸில் வந்து மாட்டுவாங்க இல்லையா ஃப்ளையிங் காரில் வந்து, அப்போயே அந்த வாண்டு உடஞ்சிருக்கும். ஸோ அந்த மேஜிக் ஸ்பெல் அவன் போட அது அவனுக்கு பேக் ஃபயர் ஆகி அவனுக்கு எல்லாமே மறந்து அவன் கீழே விழுந்துருவான். தென் பாறையெல்லாம் இடிஞ்சு விழும். இந்த பாறைக்கு அந்த சைடு ஹாரி மாட்டிக்குவான், இந்த சைடு ரான் இந்த கில்டராய் லாக்ஹார்ட்டோட மாட்டிக்குவான். இவங்க 2 பேரும் இன்சைட் இருப்பாங்க. ஹாரி மட்டும் ஜின்னி வீஸ்லி தேடி உள்ளே போவான். அங்கே போகும்போது சலாசர் ஸ்லிதரினுடைய ஸ்டாச்சு அங்கே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஜின்னி வீஸ்லி இருப்பாள். அவளை வேகமாக போய் தூக்க போகும்போது அங்கே டாம் ரிடல் வருவான். ஆச்சரியமாக இருக்கும். 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒருத்தன் தானே, எப்படி வாராம்னு சொல்லி ஆச்சரியப்படுவான். அப்போ தான் அவன் சொல்லுவான், நான் அதுக்குள்ளே ப்ரிசர்வ் பண்ணப்பட்ட மெமரி அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு ஹாரி பாட்டருடைய வாண்டை இந்த டாம் ரிடல் எடுத்துக்கிடுவான். எனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லும்போது இவன் ஹெல்ப் பண்ண மாட்டான். அப்புறம் தான் சொல்லுவான், நான் தான் லார்ட் வால்டிமார்ட்டுடைய எங்கள் வெர்ஷன், நான் தான் லார்ட் வால்டிமார்ட் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஹாரி பாட்டருக்கு ஒரே ஷாக்காக இருக்கும். என்ன பண்ணு சொல்லிட்டு ஜின்னியை வந்து நான் தான் என்சாண்ட் பண்ணி இவ்வளோத்தையும் பண்ண வச்சேன், அவள் தான் இந்த சேம்பரை ஓப்பன் பண்ணது, அதுக்கு காரணம் நான் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கப்பட்ட மெமரி என்னால் தான் இவன் ஓப்பன் பண்ணான், எல்லாமே என்னால் தான் பண்ணான்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் சொல்லுவான். ரொம்ப ஷாக்காக இருக்கும் ஹாரி பாட்டருக்கு. இவனை நம்பி தான் தேவையில்லாமல் ஹாக்ரிட்டை நம்ம ஹாரி பாட்டர் சந்தேகப்பட்டிருப்பான். இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு இப்போ ஜின்னி வந்து முழிக்க மாட்டான். ஜின்னி முழிச்சுக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த பார்சல் டங்க் யூஸ் பண்ணி இந்த டாம் ரிடில் பேஸ்லிஸ்க்கை வெளியே வர வைப்பான். பேஸ்லிஸ்க்கை நேருக்கு நேர் பார்த்தா ஹாரி பாட்டர் இறந்தே போயிடுவான். அதோடைய பவரே அதான். அது வெளியே வர அந்த டைமில் வந்து நம்ம டம்பிள்டோருடைய பெட் இந்த ஃபாக்ஸுங்கிற ஃபீனிக்ஸ் அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணிடுன்னா, பேஸ்லிஸ்கோடைய கண்ணை வந்து குத்தி பிளைண்ட் ஆக்கி விட்டு, ஸோ அதை கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ ஹாரி பாட்டருக்கு இப்போது பெற்று அந்த இறக்குற அந்த ஆபத்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சார்ட்டிங் ஹேட்டையும் கொண்டு வந்து அங்கே போட்டுரும். உடனே ஹாரி பாட்டர் என்ன பண்ணுவான்னா, அங்கேருந்து மலை எஸ்கேப் ஆகி டனல்ஸ்க்குலாம் பூந்து போயிட்டு திரும்ப வந்து இந்த ஷார்ட்டிங் ஹேட் எடுத்து என்ன பண்ணுவான்னா தலையில் வைப்பான். வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லி கேட்கும்போது அது என்ன பண்ணால் ஒரு ஸ்வாடு அது மூலமாக கொடுக்கும். அந்த ஸ்வாட் எடுத்துக்கிட்டு அந்த பேஸ்லிஸ் கூட சண்டை போடும்போது அதோடைய ஒரு பல்லு வந்து ஹாரி பாட்டர் கையில் குத்தின பிறகு இவன் எப்படியும் அந்த ஸ்வாடை வச்சு அதை ஒரு குத்துவாங்க. அந்த ஸ்வாடை வச்சு குத்துனதுனால அது இறந்தும் போயிடும். பேஸ்லிஸ்க் இறந்துரும். பட் அந்த பல்லு வந்து இவன் கையில் குத்திருச்சு இல்லையா? ஸோ வந்து டாம் ரிடில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ இன்னும் காலத்தில் இறந்துரு அப்படின்னு சொல்லும்போது டம்பிள்டோருடைய ஃபீனிக்ஸ் ஃபாக்ஸ் அந்த இடத்துக்கு வந்து அதோடைய கண்ணீரால் நம்ம ஹாரி பாட்டருடைய காயத்தை சரி பண்ண பிறகு அந்த ஃபேங் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்கெட்டோடைய பல்லு அவங்க கிட்ட இருக்கும்ல, அந்த பல்லை வச்சு அந்த டைரியில் குத்தி டாம் ரிடலுடைய மெமரியை அழிச்சிருவான். வால்டிமார்ட்டுடைய மெமரியை அழிச்ச பிறகு இந்த ஜின்னியும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஃபாக்ஸ் மூலமாக சேர்ந்து ஹாரி பாட்டர், ரான், ஜின்னி அண்ட் கில்டராய் லாக்ஹார்ட் எல்லோரும் சேர்ந்து மேலே வந்துடுவாங்க. மேலே வந்த பிறகு ஆஃபீஸ் ரூமில் மிஸ்டர் வீஸ்லி, மிஸ்ஸஸ் வீஸ்லி வெயிட் பண்ணுவாங்க ஜின்னிக்காக.
அவங்ககிட்ட ஜின்னியை ஒப்படைச்சு ஜின்னியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் ஹாரி வந்து இந்த எல்லா விஷயத்தையும் டம்பிள்டோரை பார்த்து சொல்கிறதுக்கு போகும்போது டம்பிள்டோர் எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். அப்போது அவருமே சொல்லுவார், இந்த சார்ட்டிங் ஹேட் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவார். நீ கிரிஃபிண்டோர் டீமுக்கு வர வேண்டியதான் எல்லாத்தையும் சொல்லுவார். சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே லூஷியஸ் மால்ஃபாய் அங்கே உள்ளே வருவார். வந்து இவர் கூட சண்டை போடுவார். எல்லாம் கோவமாக பேசிட்டு அங்கேருந்து டாபியை போட்டு அடித்து இழுத்து வெளியே இழுத்துட்டு போவார். அப்போ அந்த டைரி வந்து இவன் கிட்ட தான் இருக்கும், ஹாரி பாட்டர் கிட்ட தான் இருக்கும். ஹாரி பாட்டர் டைரியை வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு சாக்கை உள்ளே வச்சு வேணும்னே கொண்டு லூஷியஸ் மால்ஃபாய்ட்ட கொடுப்பான். எதுக்குன்னா அதை வந்து அவர் டாபிகிட்ட கொடுப்பாரு. கொடுத்ததும் டாபியே டாபி ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா வந்து மாஸ்டர் வந்து அந்த டாபிக்கு கிளாத்ஸ் ப்ரெசென்ட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு விடுதலை. ஸோ இவன் வேணும்னே ட்ரிக் பண்ணி அந்த டைரியை கொடுக்க, அதை அவர் அந்த டாபிகிட்ட கொடுக்க, டாபி ஓப்பன் பண்ணும்போது சாக்கை உள்ளே பார்த்த உடனே டாபி ரிலீஸ் ஆயிரும் அந்த மால்ஃபை ஃபேமிலியிலேருந்து. வெளியே வந்து லூஷியஸ் மால்ஃபை ஹாரியை தாக்க வரும்போது காப்பாற்றி டாபி இவங்க கூட சேர்ந்துடும். சேர்ந்த பிறகு மிரட்டிட்டு போவார். ஆஃப்டர் தட் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், எல்லாமே நார்மல் ஆகிடும். ஒரு பெரிய ஃபீஸ் நடக்கும். அந்த ஃபீஸில் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கிரிஃபிண்டோர் டீம் தான் ஹவுஸ் கப் வின் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன பிறகு சம்மர் வெக்கேஷனுக்காக எல்லாரும் ட்ரெயினில் ஜாலியாக ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் ஒன்றா உட்காந்து பேசிட்டு போகிற மாதிரி இந்த செகண்ட் பார்ட் நாவல் எண்ட் ஆகும். இப்போ இந்த ஹாரி பாட்டர் இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் மூவி பற்றி பார்த்தோம் அப்படின்னா டைரக்டர் கிறிஸ் கொலம்பஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளே எழுதினவங்க ஸ்டீவ் க்ளவுஸ், ப்ரொடியூசர் டேவிட் ஹேமன் அண்ட் மியூசிக் வந்து ஜான் வில்லியம்ஸ். 2002 ரிலீஸ் ஆன மூவி. $100 million பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆகி $882 million வந்து கலெக்ட் பண்ணி ஒரு கமர்ஷியல் ஹிட்டான மூவி இது. அந்த 2002 ரிலீஸ் ஆன பீரியடில் வந்து டாப் ஹையஸ்ட் க்ராசர் மூவியில் வந்து 5th பிளேஸில் இருந்துச்சு. எவர் அந்த 2002 வரைக்கும் ஹையஸ்ட் க்ராசரில் 5th பிளேஸில் இருந்துச்சு இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் மூவி. ஓகேவா, ரொம்பவே கிரிட்டிக்கலாகவும் சரி கமர்ஷியலாகவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மூவி. இப்போ அந்த மூவியில் நடித்த ஆக்டர்ஸ் காஸ்டிங் யாரெல்லாம் அந்த ஸ்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேனியல் ராட்க்ளிஃப் ஹாரி பாட்டராகவும், ரூப்பர்ட் கிரிண்ட் ரானாகவும், எம்மா வாட்சன் ஹெர்மாயினியாகவும், கென்னத் பிரெனாக் கில்டராய் லாக்ஹார்ட்டாகவும், ராபி கால்ட்ரனே ஹாக்ரிடாகவும், ரிச்சர்ட் ஹாரிஸ் டம்பிள்டோராகவும், மேகி ஸ்மித் மெக்கனகலாகவும், ஆலன் ரிக்மன் ஸ்னேப்பாகவும், கிறிஸ்டியன் கால்சன் டாம் ரிடலாகவும், ஜாசன் ஐசக்ஸ் லூஷியஸ் மால்ஃபாயாகவும் இந்த மூவியில் நடிச்சிருக்காங்க. இப்போ மூவிக்கும் இந்த நாவலுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். ஏன்னா நாவலுக்கும் மூவிக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. பட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ் இந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் ஆர் பிக்மேலியனில் பார்த்த மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்காது. ஏன்னா ஃப்ராங்கன்ஸ்டைனில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பேஸ் கதை எடுத்துக்கிட்டு மற்றபடி நிறைய மொத்தமாக ஆல்டர் பண்ண மாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு மூவிக்கும் நாவலுக்கும். தென் பிக்மேலியன் பார்த்தோன்னா சில விஷயங்கள் மட்டும் மாறிச்சு. தென் கிளைமேக்ஸ் மாற்றம் இருந்துச்சு, மற்றபடிக்கு பெரிய சேஞ்சஸ் இல்லை. இதுலேயுமே வந்து கோர் ஸ்டோரி மாற்றலை. சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ், ஹாரி பாட்டர் அதெல்லாம் மாற்றலை. பட் சின்ன சின்ன இடங்களில் வந்து இந்த மூவிக்காக செய்ய வேண்டிய மாற்றங்கள்னு சொல்லிட்டு நிறையவே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹெட்லெஸ் நிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோஸ்ட்டை காட்டியிருப்பாங்க. அதுக்கு டெத் டே பார்ட்டி வர மாதிரிலாம் நாவலில் இருக்கும். அதெல்லாம் வந்து மூவியில் இல்லை. தென் கில்டராய் லாக்ஹார்ட் வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டே பார்ட்டி கொடுப்பாரு, அதில் பாட்டெலாம் பாடுவாங்க. அதெல்லாம் வந்து மூவியில் கிடையாது. தென் மேஜிக்ங்கிற வேர்டே ஹாரி பாட்டர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அங்கிள் வேர்னன் பேன் பண்ணியிருப்பார். அதெல்லாம் கிளியராக அதில் காட்டலை. தென் டாபி வந்து கேக்கை வந்து மிஸ்ஸஸ் மேசன் தலையில் போடுற மாதிரி ஃபிலிமில் காட்டியிருப்பாங்க. பட் இங்கே வந்து அப்படிலாம் இல்லை, ஃப்ளோரில் தான், தரையில் தான் அந்த கேக் விழும். அந்த வந்து அந்த லெட்டரை தையில் போட்டோன்னே அங்கே பேர்டை பார்த்து பயந்தான் அந்த லேடி பயந்து ஓடுற மாதிரி இருக்கும். மிஸ்ஸஸ் மேசன்ஸ் பயந்து ஓடுற மாதிரி இருக்கும். தென் ஹாரியை காப்பாற்ற ரான் வரும்போது இந்த விண்டோ பிச்சு அந்த விண்டோ உடையிற சத்தம் கேட்டு தான் அங்கிள் வேர்னன் முழிக்கிற மாதிரி நம்ம ஃபிலிமில் பார்த்துருப்போம். பட் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹெட்விக்குடைய சவுண்ட் கேட்டு தான் இவர் முழிப்பார். தென் ஹாரி வந்து ரானுடைய பெட்ரூம்குள்ளே போய் இந்த குவிடிச் மேட்ச் சம்மந்தப்பட்ட டெக்கரேஷன்ஸ் இருக்கும், ஸ்பீக்கிங் மிரரெல்லாம் பார்ப்பான் அவன் அங்கே ரானுடைய வீட்டுக்கு போன பிறகு. பட் இங்கே வந்து மூவியில் அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து அங்கே வாழ்கிறதெல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க பெருசாக. பட் இங்கே வந்து நல்ல டீட்டெயிலாகவே காட்டியிருப்பாங்க. ரானுடைய வீட்டில் போய் அந்த வீஸ்டிஸ் ஃபேமிலி கிட்ட எப்படி வாழ்கிறான், அந்த வீடு எப்படிலாம் இருக்குங்கிறதெல்லாம் கிளியராக காட்டியிருப்பாங்க. தென் ஹாரி ரான் இவங்க வந்து ஹெர்மாயினிட்டு உங்களுக்கு லெட்டர்லாம் வரும், அதெல்லாம் வந்து ஃபிலிமில் காட்டியிருக்க மாட்டாங்க. தென் மிஸ்டர் வீஸ்லி வந்து ஹாரியோட கிளாஸை வந்து அவர் தான் ரிப்பேர் பண்ணுவார். பட் நமக்கு ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா ஹெர்மாயினி இது பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. தென் மிஸ்டர் வீஸ்லி, லூஷியஸ் மால்ஃபாய் 2 பேருமே வந்து அந்த டயக்னாலில் வந்து கொஞ்சம் சண்டையே போடுற மாதிரிலாம் இந்த புக்கில் வரும். பட் சின்னதாக ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி தான் ஃபிலிமில் காட்டியிருப்பாங்க. தென் இந்த கார்லேருந்து கீழே விழுற மாதிரி இந்த ஃப்ளையிங் காரில் வந்து ஹாரி பாட்டர் ரானும் போகும்போது கீழே விழுற மாதிரி, அங்கே கீழே விழுற ஹாரியை தூக்குற மாதிரிலாம் ரான் தூக்குற மாதிரிலாம் ஃபிலிமில் இருக்கும். பட் புக்கில் அப்படிலாம் இருந்திருக்காது. நார்மலாக அவங்க காரில் போகிற மாதிரி தான் இருக்கும். தென் மூவியில் வந்து இந்த ஷார்ட்டிங் செரமனி அவங்க வெளியே லேட்டாக வரும்போது ஃபில்ச் பிடிச்சி ஸ்னேப்போடைய ஆஃபீஸில் இந்த 2 பசங்களையும் ஒப்படைக்கிற மாதிரி மூவியில் காட்டியிருக்கும். பட் நம்ம புக்கில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க 2 பேரையும் ஷார்ட்டிங் செரமனியை வெளியே தான் 2 பசங்களும் பார்த்துட்ருப்பாங்க. அப்போ ஸ்னேப் தான் பிடிச்சி கொண்டு போய் ஆஃபீஸில் ஒப்படைப்பார், ஃபில்ச் கிடையாது. அடுத்து ஹெர்மாயினிக்கு வந்து மட் பிளட்னா என்னன்னே தெரியாது, ரான் தான் சொல்லிக் கொடுப்பான். பட் வந்து மூவியில் பார்த்தோம் அப்படின்னா அவளே என்னன்னு சொல்கிற மாதிரியே சொல்லியிருப்பாங்க.
தென் ஃபிலிமில் வந்து எல்லா மெசேஜும் இந்த ஹேர் ஆஃப் சிதன் எழுதுகிற எல்லா மெசேஜஸுமே வந்து பிளட்டில் எழுதுறதா காட்டியிருக்கும். பட் இதில் பார்த்தோன்னா பெயிண்டில் தான் எழுதியிருக்கும். புக்கில் பார்த்தோன்னா பெயிண்டில் தான் எழுதியிருக்கும். தென் புக்கில் வந்து ப்ரொஃபஸர் பின்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸை பற்றி இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க. பட் நமக்கு வந்து மூவியில் பார்த்தோன்னா ப்ரொஃபஸர் மினர்வா மெகனகல் சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவுமே மூவியில் வித்தியாசமாக தான் இருக்கும். தென் இந்த ராக் பிளட்ஜர், இந்த ஒரு பால் இருக்குல்ல, அவனை துரத்திட்டு வரும்ல, அந்த ஹாரி பாட்டரை அந்த கையில் இன்ஜுரி ஆகிவிடல, நம்ம டாபி என்சான் பண்ண அந்த பால், அதை வந்து ஹெர்மாயினி டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி மூவியில் இருக்கும். பட் அதை வந்து அதோடைய கேஸில் பத்திரமா வைக்கிற மாதிரி தான் புக்கில் காட்டியிருப்பாங்க. தென் கிறிஸ்மஸ் டேவை ரொம்ப டீட்டெயில்டாக காட்டி அந்த செலிப்ரேஷன்லாம் ரொம்ப அழகாக இந்த புக்கில் சொல்லியிருக்கும். பட் அதை வந்து மூவியில் டீட்டெயில்டாக காட்டலை, ஜஸ்ட் ஸ்னோ விழுற மாதிரி மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. தென் ஹெர்மாயினி வந்து அந்த கேட் ஆன பிறகு ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பா, இருந்து தான் நார்மலாக இருந்திருப்பா. அதெல்லாம் வந்து மூவியில் ரொம்ப கிளியராக காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த டைரியோட அந்த இருக்கிற கான்வர்சேஷன் வந்து ரொம்ப டெப்த்தாகவே இருக்கும் நாவலில். பட் நம்ம மூவியில் வந்து அதை பெருசாக ரொம்ப இதாக காட்டியிருப்போம். ஜஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் நம்ம மூவியில் காட்டியிருப்பாங்க. தென் ரிடலோட மெமரியில் வந்து ப்ரொஃபஸர் டிப்பட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பிரின்சிபலாக இருப்பார். டம்பிள்டோர் இருக்க மாட்டார். நமக்கு மூவியில் வந்து டம்பிள்டோர் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. தென் மூவியில் வந்து ஆரகாக் மட்டும்தான் பேசும். அந்த பெரிய ஸ்பைடர்ஸ்லேயே ஆரகாக் மட்டும் தான் பேசும். ஆனால் புக்கில் பார்த்தோம்னா மற்ற குடி குடி ஸ்பைடர்ஸ் சில ஸ்பைடர்ஸும் பேச தான் செய்யும். ஓகேவா? தென் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் வந்து வெளியே வந்த பிறகு இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வீஸ்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுடைய பொண்ணை பார்க்கறக்காக ஆஃபீஸில். தென் ஹாஸ்பிட்டலுக்குலாம் அந்த பொண்ணை கூட்டு போவாங்க. அந்த பொண்ணு பேசலாம் செய்வா. இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக நமக்கு காட்டவே இல்லை. ஜஸ்ட் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் இவங்க வெளியே வர்றதும் ஹாரி போய் டம்பிள்டோரை பார்க்குறது மட்டும் தான் கிளியராக காட்டியிருப்பாங்க. இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா மீட் பண்ணதால பெருசாக காட்டியிருக்க மாட்டாங்க. தென் லாக்ஹார்ட் வந்து டம்பிள்டோர்கிட்ட பேச வருவான். லாக்ஹார்ட்டையும் வந்து நாங்கள் கையோட கூட்டு வந்துருப்பாங்க. அவன் வந்து டம்பிள்டோர்கிட்ட பேசுவான். அப்போ பேசும்போது வந்து எனக்கு எல்லாமே மறந்துட்டல, நான் யாருன்னு சொல்லிட்டுலாம் டம்பிள்டோர்கிட்ட கேட்பான். அதெல்லாம் வந்து நமக்கு மூவியில் காட்டலை. தென் ஃபைனல் ஃபீஸ்டோட கிரிஃபிண்டோர் தான் இந்த ஹவுஸ் கப்பை வின் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் டம்பிள்டோர் மெகனகல் எல்லாருமே சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் மூவியில் காட்டவே இல்லை. ஜஸ்ட் ஹேக்ரிட் வர சந்தோஷமாக எல்லாம் ரீயூனிட்டி ஆகிறதோட இந்த மூவி முடிக்கப்படும். ஆனால் இங்கே வந்து அவங்க திரும்ப வீட்டுக்கு சம்மர் வெக்கேஷனுக்காக எல்லோரும் வீட்டுக்கு திரும்ப போவாங்க. ட்ரெயினில் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டே போவாங்க. அதெல்லாம் வந்து ஃபிலிமில் கிளியராக காட்டப்படலை. இவ்வளோ தான். இது வந்து நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள். இது போக இன்னும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த மூவி அண்ட் நாவல் ரெண்டுக்கும் சேர்த்து தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடென்டிட்டி, ஃபேம், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பிரேவரி, இந்த நாளையும் இன்னும் நிறைய தீம்ஸும் இருக்குது. அந்த தீம்ஸும் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக ஷேர் பண்ணலாம்.